கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இப்படியாக தகப்பனே இந்த அதிகாலை ஜெபத்தில் தகப்பனே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய தகப்பனை அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தகப்பனை அடியனை நேர் இந்த கூடுகையில் இணைத்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்து வருகிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை ஒவ்வொரு வாரமும் தகப்பனை உடைய வேதாமத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக நீர் பாராட்டி வருகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனை அப்பா சோஸ்திரம் நீர் எங்களோடு பேசும்படியாக எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனை எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தகப்பனை நீர் எங்களோடு இருந்து அப்பா அந்த வேத பகுதிகள் நாங்கள் வாசிக்கும் போது தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும்படியாக உற்சாகத்தை கொடுக்கும்படியாக ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய செய்தியின் தலைப்பாக இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்திடுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? இம்மட்டும் காத்து நடத்தின சர்வவல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து இனி வரும் காலங்களிலும் அவர் நம்மை காத்திடுவார், நடத்திடுவார், எல்லா தேவைகளையும் சந்தித்திடுவார். அவர் நம்மை போஷிப்பார், பராமரிப்பார், சுகபலன் ஜீவன் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அநேகர் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச தூரம் ஓடினதுக்கப்புறமா இல்லையா சோர்ந்து போய் அந்த விசுவாசத்தை விட்டு விடுகிறாங்க. ஆனால் கர்த்தராலே பிடிக்கப்பட்டிருக்கிற நாம, அழைக்கப்பட்டிருக்கிற நாம ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு பின்னாக செல்லவே கூடாது இல்லையா? கர்த்தர் நம்மை அழைத்த அந்த பரம இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாக இல்லையா நம்ம தியானத்தோட இல்லையா நம்ம காத்திருப்போம். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறார், இனிமேலும் காத்திடுவார் இல்லையா? நம்ம வாசிப்போம். சில வசனங்களை வாசித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக இனி நீங்கள் அழுவதில்லை இல்லையா? இனி நீங்கள் அழுவதில்லை. புதிய வாழ்க்கை இனிமேல் காக்க போகிற தேவன், இனிமேல் நம்மை வழிநடத்த போகிற தேவன், இனிமேல் நம்மை போஷிக்க போகிற தேவன் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், இனி நீங்கள் அழுவதில்லை. ஏசாயா 30:19 நம்ம வாசிப்போம். ஏசாயா 30:19 கர்த்தர் நம்மோடு இந்த நாளில் இடைப்படுகிறவராக இருக்கிறார். வாசிப்போம். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். எடுத்த நம்ம வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் குறிப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மருத்துவ அருளுவார். ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல 3 காரியங்களை நம்மோடு பேசுகிறார். முதலாவதாக நீ அழுது கொண்டிராய் இல்லையா? திட்டமும் தெளிவுமாக வார்த்தை சொல்கிற நீ அழுது கொண்டிராய். அடுத்தபடியாக உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இல்லையா அவர் உருக்கமாக இறங்குகிறார். அவர் பேசுகிற தெய்வம் இல்லையா? அதை நம்ம விசுவாசித்திருக்கிறோம், அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அவர் பேசுகிற தெய்வம். நம்முடைய கூப்பிடுகிற சத்தத்திற்கு இல்லையா அவர் உருக்கமாக இறங்கி மறு உத்தரவு கொடுக்கிறார். மூன்றாவதாக மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அநேக நேரத்தில் இந்த உலகத்தில் பாருங்கள் இல்லையா, நண்பர்கள்கிட்ட உறவினர்கள் போய் உதவின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் இல்லையா, அநேக நேரங்களில் கதவை சாத்தி விடுவாங்க, அடைத்து விடுவாங்க, பதில் பேச மாட்டாங்க. நல்லா ஃபோனில் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நல்லா விசாரிப்பாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு உதவி, எனக்கு இது தேவை இருக்குது, இது உதவி செய்ய முடியுமா, இந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இல்லையா நெட்வொர்க்கு டிஸ்கனெக்ட் மாதிரி ஹலோ 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 நீங்கள் சொல்கிறது சரியாக கேட்கல இல்லையா? எத்தனை பேர் இப்படி அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்மிடத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வழிபடுகிற தேவன் அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இல்லையா அவர் உருக்கமாக இறங்கி இல்லையா அவர் மனதுருக்கத்தின் தெய்வம் என்பதை இல்லையா வேதாமத்தில் அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கும்போது அவர் மனதுருக்கத்தோடு அநேக அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரை பார்த்தாலும் அவருக்கு மனதுருக்கம். 2 காரியம்தான் இல்லையா? நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்பார்,
அவருக்குள்ளே இருக்கிற அந்த கம்பேஷன், மனதுருக்கம் வெளிப்பட்டு அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் அழுது கொண்டு இருக்க போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டு நமக்கு பதிலளிக்கிற தேவனாய், மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீரை கண்ட தேவன் வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம். அன்னால் அழுதாங்க, கர்த்தருடைய பாதத்தில் எல்லா காரியங்களையும் இறக்கி வைத்தாங்க. அவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாரம் நமக்குள்ளாக இருக்கிறது, எந்த ஒரு காரியம் நமக்கு கண்ணீரை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது, இந்த நாளில் அவருடைய பாதத்தில் நம்ம இறக்கி வைத்தோம். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க போவதில்லை இல்லையா. அதில் இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். நெகேமியா 8:11 பாசிங்க. நெகேமியா 8:11 வாசிப்போம். அந்த இடத்துல இல்லையா கர்த்தர் சொல்லுகிறதான அந்த இடத்துல சூழ்நிலைகளை பார்க்கும்போது எப்படியாக இருக்கிறது, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க என்று சொல்லி பாருங்கள். நெகேமியா 8:11. லேவியரும் ஜனங்கள் எல்லோரும் அமர்த்தி அழகிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். ஆமென். கர்த்தர் அந்த நாளில் அவர்களுக்கு ஒரு நன்மையை கட்டளையிட்டார், அவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கட்டளையிட்டார் ஒரு இல்லையா. அதனால் இனி நீங்கள் அழ தேவையில்லை, அதுதான் அங்கே இருந்த மக்கள் சொல்லுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இனி நாம் அழ தேவையில்லை, சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், இனி நாம் அழ தேவையில்லை என்று சொல்லி நம்ம அந்த நாளில் அறிந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், இனி நீங்கள் அலைவதில்லை. இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறார், இனிமேலும் அவர் காத்திடுவார் என்று சொல்லி பார்க்கும்போது இரண்டாவதாக இனி நீங்கள் அலைவதில்லை இல்லையா. நம்ம வாசிக்கலாம் எரேமியா 4:1. எரேமியா 4:1 நம்ம வாசிப்போம். அலைச்சல் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதுவும் நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெரியும் அதனுடைய அலைச்சல். அதுவும் இந்த உஷ்ண காலத்தில், வெயில் காலத்தில் இல்லையா, வெயில் அதிகமாக காணப்பட்டு கொண்டு இருக்கிற காலத்தில் வெளியில் ஒரு இடத்துக்கு போனோம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அலைச்சல் அதிகமாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், நீங்கள் அலைவதில்லை, இனி நீங்கள் அலைவதில்லை, இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்திடுவார். வாசிப்போமா எரேமியா 4:1. எரேமியா: இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் எல்லா ஒரு வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் இல்லையா, வேதாமத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்தது தான் இல்லையா. கர்த்தர் எந்த ஒரு வார்த்தை கொடுத்தாலும் சரி, ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் சரி, அதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் இல்லையா, சின்ன ஒரு கீழ்ப்படிதல், சின்ன ஒரு ஒப்புரவாகுதல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தர் இதை தான் இந்த இடத்துலையும் அவர் எம்ஃபசைஸ் பண்ணுகிறார். இனி நீ அலைந்து திரிவதில்லை, கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு நீ கீழ்ப்படுகிறவராக இருந்தால், நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்திலே திரும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா. உன் அருவருப்புகளை என் பார்வையின்றி அகற்றிவிட்டால் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ அலைந்து திருவதில்லை. 2 காரியங்கள். முதல்ல ஒரு வில்லிங்னஸ் வேணும், ரொம்ப மனசில் ஒரு விருப்பம் வேணும். அதுதான் கர்த்தர் திரும்புவதற்கு மனதாக இருந்தால் இல்லையா. சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒரு ஜென்டில் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவர் ஒரு ஜென்டிலாக இல்லையா, அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நமக்கு எல்லாவற்றுக்கும் அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தி தெளிவை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்கிற அந்த ஞானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால அவர் நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார், இதை நீ இப்படி தான் பண்ணணும், நீ திருந்தி வரணும் அப்படின்னு சொல்லி அது ஞானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்திலே திரும்பு. அப்போ அந்த வில்லிங்னஸ் நமக்குள்ளே வரணும். அவர் நல்லது எது தீமை எது எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அதற்கு என்னென்ன காரியங்களை விட வேண்டும், எல்லாவற்றையும் நமக்கு இந்த வேத புஸ்தகத்தில் அவர் நமக்கு திட்டமும் தெளிவுமாக அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய வில்லிங்னஸ், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த விருப்பம் வர வேண்டும். அந்த விருப்பம் வராதபடி எத்தனை போதகர் எத்தனை ஊழியக்காரர்கள் உங்கள் தலைமையில் கையை வச்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபம் நீங்கணும், உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபித்தாலும்
இல்லையா, அந்த இடத்துல நன்மை உண்டாகாது. நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த வில்லிங்னஸ் வேணும், அந்த விருப்பம் காணப்படாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா, திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்திலே திரும்பு என்று சொல்லிவிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் அருவருப்புகளை இல்லை என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. நம்மிடத்தில் காணப்படும் அருவருப்புகள், கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நாம் அறிந்து அவற்றை அகற்றி விடுகிறவர்களாக, அவற்றிற்கு நமக்கு இருக்கிற உறவை துண்டித்து விடுகிறவர்களாக, அதற்காக கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கிறவர்களாக நாம் என்றைக்கு நாம் மாறுகிறோமோ அன்றைய நாளில் கர்த்தர் நம்மை அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி வாக்கு. இனி நீ அலைந்து திரிவதில்லை. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டிருக்கலாம், இவ்வளோ நாள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கலாம். இனி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? 2 காரியம். முதலாவதாக நாம் திரும்பி வர வேண்டும், மூன்றாவது அதை திரும்பி வர வேண்டும், அதுக்கப்புறமா நாம் அருவருப்புகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி இதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 56:8 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் நாம் மனம் திரும்பி நம்முடைய விருப்பத்தோடு வரும்படியாக அவர் வாஞ்சித்து கொண்டிருக்கிறார். அந்த நாளில் 2 காரியங்களை பார்த்தோம். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காத்திடுவார் என்ற தலைப்பில் முதலாவதாக இனி நாம் அலைந்து இனி நீங்கள் அலைவதில்லை, இனி நீங்கள் அழுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு முக்கியமான ஒரு காரியம், இனி நீங்கள் அடிமை இல்லை. இல்லையா, நம்ம அடிமைத்தனத்திலேருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவின் கூப்பிடுகிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை படுத்திருக்கு. எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இல்லையா? கிடைத்த வாய்ப்பு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தை அவர் நீக்கி போட்டிருக்கிறார். இனி நீங்கள் அடிமை இல்லை. வாசிப்போமா? கலாத்தியர் 4:7 வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இல்லையா? அடுத்தபடியாக 3:28 கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 3:28 கூட வாசிப்போம். 2 வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 4:7. நீ அடிமையா இராமல் புத்திரராய் இரு. நீ புத்திரராய் இருந்தால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருப்பாய். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் திட்டம் தெளிவாக பேசுகிற ஒரு காரியம். இனி நான் அடிமை இல்லை. நான் அடிமை இல்லை அப்படின்னு சொன்னால் 2 காரியம் இல்லையா? நான் அடிமை இராமல் புத்திரனாக இருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் இல்லையா? அது வசனத்தில் நமக்கு அநேக முறை நம்ம தியானித்திருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இன்றைக்கு நம்ம இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அநேக நேரங்களில் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா, சத்ருவானவன் அநேக காரியங்களை கொண்டு வரலாம், அநேக பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆனால் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் இல்லையா? இடர்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எதை இழந்தாலும் நான் கர்த்தருக்கென்று இழக்கிறேன். எந்த சூழ்நிலையில் ஒருவேளை அவமானப்படுகிறவதாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை ஒரு நாளில் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் என்று சொல்லி அந்த விசுவாசிக்கும். வேதாம நேரத்தில் சொல்லுகிறது, நம்ம எந்த இடத்துல தலைகுனிவை சந்தித்தோமோ, எந்த இடத்துல காரியங்களை இழந்து மற்றவர்கள் முன்பாக வெட்கப்பட்டு நின்றோமோ, அந்த இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக நம்மை அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்கிறவராக இருக்கிறார். அநேகருக்கு முன்பாக நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை கடந்த நாட்களில், கடந்த சூழ்நிலைகளில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், கலங்கி கொண்டு இருந்திருக்கலாம், தவித்து கொண்டு இருக்கலாம். இவங்க முன்னாடி நான் எப்படி தலை நிமிர போகிறேன், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வாழ போகிறேன், இந்த குடும்பத்தினுடைய காரியங்களை நான் எப்படி எடுத்துக்கொண்டு போக போகிறேன், ஒருவேளை பொருளாதார கடன் வாங்கிட்டேனே, கடன் அடைக்க முடியல என்று சொல்லி தலைகுனி மற்றவங்க முன்னாடி தலை காட்ட முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய கடன் பாரங்களை நீக்கி போட்டு உங்களுடைய பொருளாதார காரியங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வெட்கப்பட்ட இடத்துல உங்களை தலை நிமிர பண்ண போகிறார் இல்லையா? அவங்க உறவுகளின் மத்தியில், வேலை செய்கிற சட்டங்களில் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போயிருந்தீங்களோ, நீங்கள் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதாகமம் சொல்லுகிறது, யாக்கோபு
வெட்கப்படுவதில்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லி ஏசாயா 29:2 பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இனி நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு நம்ம பெற்றுக்கொள்வோமா? இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காத்திடுவார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்காதபடி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நிகழவே நிகழாது. சர்வ வல்ல தேவன் அவர் எனக்காக செய்து முடிப்பார், எனக்காக இதை வெற்றி சிறக்க பண்ணுவார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் காணுவேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லையா? இனிமேல் காத்திடுவார் அப்படின்னு சொல்லுமே அது ஒரு ஃப்யூச்சர், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, மன்னிக்கணும், ஃப்யூச்சர், எதிர்காலத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. எதிர்காலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இல்லாமல் எதிர்காலத்தை நீங்கள் சந்திக்கவே முடியாது. இல்லையா? அநேக போராட்டங்களை சத்ருவான் கொண்டு வரும், அது அவனுடைய வேலை. அது நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. கவலைப்பட்டுகிறதுனால நம்ம ஒரு முலத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முலத்தை குறைக்கவும் முடியாது. அதுதான் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். இதனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இனி நீங்கள் அழுவதில்லை, இனி நீங்கள் அலைவதில்லை, இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி நீங்கள் அடிமை இல்லை. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். புதிய நாளில், இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம், ஒரு உற்சாகம் காணப்படுகிறது. இல்லையா? நான் அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இனிமேல் எப்படி, இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டுருக்கேனே, இவ்வளோ நாள் இந்த பிரச்சனைகள் மத்தியில் வந்து கொண்டு இருக்கிறேனே, அதெல்லாம் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த விசுவாசத்தை வளர செய்யாதபடி தான் சத்ருவானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவிசுவாசத்தை கொண்டு வருவான், பாவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், திகிலை கொண்டு வருவான், தோல்விகளை கொண்டு வர முயற்சிப்பான். ஆனால் அதை குறித்து நம்ம கலங்க வேண்டியதே இல்லை. அவர் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை வெட்கப்பட்டு போக விடவே போகிறதில்லை. நம்ம ஜெபிக்கலாமா? 4 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் இந்த நாளில் விசேஷ விதமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்திடுவார். எப்படி காக்கப் போகிறாராம்? இனி நீங்கள் அழுவதில்லை, இனி நீங்கள் அலைவதில்லை, இனி நீங்கள் அடிமை இல்லை, அது மட்டும் இல்லாதபடி இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு விசேஷ விதமாக பேசியிருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இம்மட்டும் காத்து தேவன் இனிமேலும் காத்திடுவீர் என்ற அந்த விசுவாசத்தை கொடுத்தீர், நம்பிக்கையை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. சத்ருவான எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அவைகளின் மத்தியில் நீர் எங்களோடு இருந்து எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தகப்பனே அப்பா கரம் எங்களோடு இருந்து வழிநடத்துகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க அப்பா. இம்மட்டும் ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து நடத்தின தேவன். இனி வரும் காலங்களிலும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்கப்பா. இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை, அழுவதில்லை, அடிமை இல்லை, தகப்பனே வெட்கப்பட்டு போவதில்லைன்ற ஒரு புது நம்பிக்கையை நீர் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் நீர் அவர்களை கரம் பிடித்து தூக்குங்க, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நன்மையான ஈவுகளால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஜெபத்தை நடத்துகிற பாஸ்டருக்காக, மார்னிங் ஸ்டார் ஐயாக்காக, அவர் குழுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோத்திரம், ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறாங்க. வியாழக்கிழமை தோறும் அடியனை நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூர்ந்து வழிநடத்துகிறோம். பெரிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன் ஆமேன்.